விதின் குட்டிக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதில் பருப்பு சாதத்தோட கண்டிப்பாக அந்த நெய்யை ஆட் பண்ணாமல் கொடுக்கவே மாட்டோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அம்மாச்சி வீட்டில் 2 மாடு இருக்குது. ஸோ நெய்யை வீட்டிலையே காய்ச்சுவோம். செம்ம வாசமாக சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டிலையே கடைஞ்சி மோர் எடுத்து அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தாங்க. வீட்டில் அம்மாச்சி நெய் உருக்கும்போது எப்போவுமே அந்த நெய் இதை போட்டுட்டு மோரில் வந்து கொஞ்சம் முருங்கைத்தரை இலையை போட்டு வச்சுப்பாங்க. அதை அப்படியே வந்து அந்த நெய்யில் எடுத்து போட்டுட்டு அந்த முருங்கைத்தரையில் வந்து நல்லா முருகணும். அப்படி பண்ணும்போது அந்த நெய்யோட ஒரு வாடை வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மாச்சி நான் வீடியோ அழகாக தெரிறானா பார்த்து காட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து கொஞ்சம் அழகாகவே காட்டியாச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பலாம் நெய் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு மட்டும்தான். இப்போலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே விதின் குட்டிக்கு மட்டும்தான். முருங்கைத்தலாம் நல்லா முருகின பிறகு கொஞ்சமேட்டு ஆற வச்சுட்டு அதை அப்படியே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுவே விதின் குட்டிக்கு ஒரு 4-5 நாளைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கடா ஆளக்கானன்னு பார்த்தோம். எப்பவும் போல் குறுக்கு அந்த கைஃப்ஸுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி வந்துட்டார். இப்போலாம் என்ன வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லிடணும், இந்த வேலை தான் செஞ்சுட்ருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுறான். டப்பாவில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அந்த நெய் உருக்குன சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுட சுட நல்லா சாதம் அதோட கொஞ்சம் பருப்பு ஊற்றி பிணைஞ்சு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நெய் உருக்கிங்கன்னா மஸ்ட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நெய்யை வந்து வெளியே கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே கொஞ்சம் கடைஞ்சி எடுத்து வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களில் யாருக்கு நெய் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.